ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலியில் நம்ம இன்டர்வியூக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பண்ணுற மிஸ்டேக்ல பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் வந்து மாற்றி என்ட்ரி வச்சு நம்ம சேவ் பண்ணி ஈபிள் இன்வாய்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறது தான். ஸோ இது எப்படி நம்ம அது என்ட்ரி வைக்கிறோம், அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டே புக் போயிடலாம். டே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட்டாக 501 அதுக்கப்புறம் 502ல் என்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ 502ல் என்ட்ரி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈபிள் இன்வாய்ஸ்ன்றது நம்ம எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 எப்போ இருக்கிறதா நம்ம ஈபிள் இன்வெஸ்ட்ன்றது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேன் ஓவர் 5 crore மேலே போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்ன்றது எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட்ரு போயிடுறேன், வவுச்சருக்கு போயிடுறேன். இதில் நான் சேல்ஸ்ன்றதை கொடுத்துறேன். ஸோ சேல்ஸ் வவுச்சர் தான் என்ட்ரி வச்சிருப்போம். ஸோ அந்த சேல்ஸ்ன்றதை கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெத்தட் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்கும். ஸோ இது மேனுவல் அந்த நம்பரிங் மெத்தட் பற்றி மேனுவல் இருக்கிறனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டே புக் போயிடலாம். லாஸ்ட்டாக 502ல் வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா 502க்கு அப்புறம் 503ல என்ட்ரி வைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி வைக்கணும், 503ல வைக்கணும். நான் என்ன பண்ணேன் தெரியாமல் 504ன்றதை வச்சிடறேன். ஸோ நான் 504ன்றதை வச்சுட்டு டேட்டும் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமரும் செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸ் லெஜர் ஸோ ஐட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ரேட்டு அமௌண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணா இதுக்கான டேக்ஸ் ஸோ அதையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 503ல என்ட்ரி வச்சு சேவ் பண்ணோம். இப்போ நான் 504ல என்ட்ரி வச்சு என்ன பண்ணேன்னா, ஸோ இதில் நான் ஈபிள் இன்வாய்ஸ் எல்லாமே போட்டு என்ன பண்ணிடலாம் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு டே புக்கில் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 503ன்றது மிஸ் ஆயிருக்கும். ஸோ 501 502 504 வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம் தெரியாமல் 503 கொடுக்கறதுக்குள்ள 504ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்றோம் அப்படின்னா இது எப்படி சரி பண்றது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வவுச் நம்பருக்கு மேனுவல் கொடுத்துருப்போம். இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்ன்றது புதுசாக ஒரு வவுச்சரை கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா, வவுச் நம்பருக்கு செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதுலேருந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து நம்ம வெற்றி பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் போயிடலாம், வவுச்சர் டைப் கொடுத்துடலாம், இதில் சேல்ஸ்ன்றது கொடுத்துடலாம். ஸோ சேல்ஸ்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் கீழே கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர்ஸ்ன்றதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர்ஸ்ன்றது இங்கே நம்ம இருக்கும். ஜஸ்ட் எஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மேனுவல் வவுச்சர் நம்பரிங் இருக்கும், எஸ்கே கொடுக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் சீரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிற வவுச்சர் நம்பரிங் அப்படின்றதுக்காக அதுக்கான நேம் சீரீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்பரிங் அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற 5 டைப் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்ன்றது வச்சுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் பிஹேவியர் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கொண்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் இது எஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 நவம்பர்ன்றது கொண்டு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து 504 வச்சிருக்கோம். ஸோ இப்போ 505 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டார்டிங் நம்பரை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா இதை வந்து எம்டி அவுட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற மேனுவலும் வந்திருக்கும், நம்ம கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக் வவுச்சர் நம்பரிங் வந்திருக்கும். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ F8 சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேல்ஸ்ன்றது இருக்கும் நேம்ல. சீரீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக் நம்பரிங் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மேனுவல்ன்றது எடுத்து வந்திருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்ன்றது நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இங்கே 505ன்றது நம்ம குறிப்பிச்சது எடுத்து வந்திருக்கோம். ஜஸ்ட் என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 505 என்ட்ரி வச்சு என்ன பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணுறோம். ஸோ இது சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 506ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ மேலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக் நம்பரிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் நமக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வவுச்சர் நம்பரிங் மிஸ்டேக் வராமல் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு
இங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.